சமையலுக்கு எப்பவுமே இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. உங்க கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் கம்மியாயிடும். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எப்பவுமே வரவே வராது. இந்தியால மக்கள கொன்னுகிட்டு இருக்கிற முதல் பெரிய காரணம் ஹார்ட் அட்டாக். இந்த காரணத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி நெறைய ஆயில் கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ டிவியில விளம்பரம் ஓப்பன் பண்ணீங்கன்னாவே ஏகப்பட்ட புது பிராண்டும் வந்துருச்சு. ஒவ்வொரு விளம்பரத்துலயும் வந்துட்டு ஒரு வயசானவங்களுக்கு நல்ல கிளியரான கிறிஸ்டல் கிளியரான ஆயில்ல சுடுற பூரியவோ இல்ல வடையவோ கொடுத்து சாப்பிட சொல்லி உங்களுக்கு இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் விளம்பரம் பண்றாங்க. இந்த ஆயில தான் நம்மளும் வாங்கி யூஸ் பண்றோம். நம்ம ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிலாம் யூஸ் பண்ணல. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனாலும் ஹார்ட் அட்டாக்கோட ரேட் கம்மியாயிருக்கா? இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷத்துக்கும். அப்போ சமையலுக்கு நம்ம எந்த ஆயில் தான் யூஸ் பண்ண முடியும்? என்னதான் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, ஆயில் வந்துட்டு உடம்புக்கு கெடுதல் அதெல்லாம் சொன்னாலும் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்கில் இந்த தாளிப்பெல்லாம் இல்லாமல் ஆயில் யூஸ் பண்ணாமல் நம்மளால் வந்துட்டு தினசரி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எந்த ஆயில் வந்துட்டு நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் சேஃபானது, எந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்? பேசாமல் நம்ம ஆயிலை யூஸ் பண்ணாமல் சமையலில் வந்துட்டு எந்த விதமான கொழுப்பு யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட இதயம் சேஃபாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம உடம்புக்கு மாவுச்சத்தும் புரதச்சத்தும் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிக முக்கியம் நம்ம கொழுப்பு சத்து. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாவே எல்லாரும் வந்துட்டு பயந்து நடுங்கிற அளவுக்கு வந்துட்டு டிவி விளம்பரங்கள் எல்லாமே மக்கள் மனசில் நல்லா பதிய வச்சிருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உங்களுக்கு தாவரம் சம்பந்தமான இந்த ஆயில் இதுலயுமே இருக்காது. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு மீட் சாப்பிட்றீங்க இல்லையா, மாமிச உணவு, அதில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் இருக்கும். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் இருக்கிறது ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது கொழுப்பு அமிலங்கள் தான் வந்துட்டு இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் வந்துட்டு ஒரு கவரிங் இருக்கும். அந்த கவரிங் எல்லாம் வந்துட்டு இந்த கொழுப்பால் ஆனது தான். நம்ம மூளை, நம்ம நரம்புகள்லாம் வந்துட்டு இந்த கொழுப்பால் ஆனது தான். நம்ம ஹார்மோன்ஸை உருவாக்குறது இந்த கொழுப்பு தான். ஏன் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதில் வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது நம்ம கொழுப்புல தான். அதில் இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கொழுப்பை மட்டும் நீங்கள் வெளியிலேருந்து சாப்பிடல அப்படின்னாலுமே உங்கள் கல்லீரல் வந்துட்டு அதை தானே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் உடம்புக்கு இந்த கொலஸ்ட்ரால் தேவை. ஆனால் சில ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வெளியிலேருந்து உணவில் எடுத்தால் தான் வந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காகவாவது நம்ம சமையலில் வந்துட்டு ஆயில் கொஞ்சமாவது யூஸ் பண்ணணும். சராசரியாக ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3லேருந்து ஒரு 5 ஸ்பூனாவது ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போகும்போது தான் அது வந்துட்டு உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியுது. அதாவது சராசரியாக குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் ஆயில் வந்துட்டு சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ 2 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா மாதம் ஒரு 1.5 லிட்டர் ஆயில் வரைக்குமே யூஸ் பண்ணுறது சகஜம்தான். பட் அதை விட அதிகமாக சில வீட்டிலலாம் வந்துட்டு 4 லிட்டர் வரைக்குமே வாங்குவாங்க ஒரு மாதத்துக்கு. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்கணும்னு அர்த்தம். அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட ஆயில் வந்து இப்போ யூசேஜில் தான் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது, ரைஸ் பிரான் ஆயில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய வெண்ணெய், நெய் இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதில் எது யூஸ் பண்ணால் நமக்கு சேஃப், எது யூஸ் பண்ணால் வந்துட்டு நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இப்போ வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயிலை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பயாலஜி பற்றி நிறைய தெரியாதவங்க கூட இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட். இதெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், ஒரு கொழுப்பு அமிலத்தோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம்னா அதில் உள்ள கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள பாண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அது சேச்சுரேட்டட் அப்படிங்கிறதுனால அது வந்துட்டு ஸ்டேபிளாக தான் இருக்கும். அன்சாச்சுரேட்டட் அப்படிங்கும் போது அது வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்து, அதுதான் வந்துட்டு நம்ம இதயத்தில் உள்ள ரத்த குழாய்கள் எல்லாம் வந்துட்டு அடைப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா சேச்சுரேட்டட் ஃபேட்டுமே வந்துட்டு மோசம் கிடையாது. முக்கியமாக வந்துட்டு இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்கலாம் இந்த நெய், பட்டர் இதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த ரீஃபைண்ட் ஆயிலில் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடியது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது பியூஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஒமேகா 3, ஒமேகா 6ன்னு சொல்லுவாங்க, அந்த அமிலங்களும் கண்டிப்பாக அதில் இருக்குது.
ஸோ அது 2க்குமான ரேஷியோ மாறும்போது தான் நம்ம உடம்புக்கு வந்துட்டு அது கெடுதலாக மாறுது. அதாவது நம்ம உடம்புக்கு வந்துட்டு எப்போவுமே இந்த ஒமேகா 3 வந்துட்டு அதிகமாகவும், ஒமேகா 6 வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவும் தேவைப்படும். ஆனா இந்த ரீஃபைண்ட் ஆயில் என்ன ஆகுதுன்னா, அது நெறைய ப்ராசஸ தாண்டியா வந்துட்டு நமக்கு எந்த ஸ்மெல்லும் இல்லாம, எந்த டேஸ்ட்டும் இல்லாம ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நம்ம கைக்கு வருது. அது ப்ராசஸ் பண்ணும்போதே வந்துட்டு ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தான் ப்ராசஸ் பண்றாங்க. அத ஹைட்ரஜனேட் பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது அதில் என்ன ஆகுதுன்னா, அதில் உள்ள எல்லா கொழுப்பு அமிலங்களுமே வந்துட்டு அன்ஸ்டேபிள் ஆகிடுது. ஸோ அதில் வந்துட்டு நான் சொன்ன அந்த ஃபேட்டி ஆசிட் ரேஷியோ வந்துட்டு ரொம்பவே மாறிடுது. அதனால தான் வந்துட்டு இந்த ரீஃபைண்ட் ஆயில் நமக்கு வந்துட்டு உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற இந்த ரீஃபைண்ட் ஆயில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கிளியராக அழகாக இருந்தாலும் அதில் வந்துட்டு எந்த நியூட்ரியன்ஸுமே கிடையாது. பத்தாததுக்கு அது நல்லா ஹை டெம்பரேச்சரில் ப்ராசஸ் பண்ணும்போது அதை திருப்பி நீங்கள் குக் பண்ணும்போது அது ரீஹீட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதில் வந்துட்டு இந்த கார்சினோஜன், அதாவது கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய காரணிகள் அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகம் பண்ணும். ஸோ ரீஃபைண்ட் ஆயிலோட யூசேஜை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது போக மற்ற ஆயில் வந்துட்டு பார்த்தோன்னா ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்க்கு ஆலிவ் ஆயில் வந்துட்டு அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் விளையிறத வந்துட்டு நம்ம வாங்கணும்னா தான் அது நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆலிவ் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ரீஃபைண்ட் ஆயிலும் வேண்டாம், ஆலிவ் ஆயிலும் வேண்டாம் அப்படின்னா நமக்கு இருக்கிற நல்ல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து கோல்ட் ப்ரெஸ் ஆயில்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆயிலோட குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அந்த எண்ணெயை வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு இருந்தே அதில் வந்துட்டு நீங்கள் கோல்ட் ப்ரெஸ் ஆயிலை சூஸ் பண்ணலாம். அதாவது செக்கில் வந்துட்டு ஆட்டி நமக்கு கிடைக்குது இல்லை எண்ணெய், அதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இது ரெண்டுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு தாராளமாக நீங்கள் தாளிக்கிறதுக்கு, வணக்கிறதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்துட்டு ஹையாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ளே இருக்கிற பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகாது. அதனால இந்த 2 ஆயிலுமே வந்துட்டு உங்களுக்கு சேஃப் டு யூஸ் தான். இன்னொரு ஆயில் வந்துட்டு நம்ம சவுத் இந்தியாவில், அதுவும் முக்கியமாக கேரளா, தமிழ்நாடு குசினில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பிடிச்சிருந்ததுன்னா அதுவுமே வந்துட்டு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்குது, அதனால அது வந்துட்டு ஹார்ட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருந்தாலுமே நம்ம உடம்புக்கு, நம்ம இதயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். அது போக ஹீட்டில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நல்ல ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டரும் கீயும் தான். ஆனால் தினசரி சமையலுக்கு வந்துட்டு நீங்கள் நெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு காஸ்ட் வந்துட்டு கட்டுப்படி ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவாச்சும் அக்கேஷனலாக வந்துட்டு நெய் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் வந்துட்டு இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரே ஆயிலை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துல இருக்கக்கூடிய சத்தும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த ஆயில் வாங்கினாலும் அதில் வந்துட்டு ரீஃபைண்ட், ஹைட்ரஜனேட்டட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு, ஆயில் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு டைம் சமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு டைம் வந்துட்டு அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்கோ வடை போடுறதுக்கோ யூஸ் பண்ண ஆயிலில் எடுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி திருப்பி அதை ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறது. அந்த தப்பை வந்துட்டு எப்போவுமே பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் திருப்பி திருப்பி அதை ரீஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ ஸ்டேபிளான பாண்ட் இருந்தாலும் பிரேக் ஆகிடும். அது வந்துட்டு ஒரு கார்சினோஜனாக மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், எண்ணெய் வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி சூடு பண்ணி யூஸ் பண்ணால் வந்துட்டு கேன்சர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. அது வந்துட்டு கண்டிப்பாக உண்மைதான். ஸோ வீட்டில் வந்துட்டு ஆயில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அளவாக யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக போனால் தான் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் குக்கிங்கில் ஆயில் ஆட் பண்ணுறதும் இல்லாமல் இந்த வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம் இல்லையா, ஹோட்டலில் சாப்பிட்றது, ரோட்டு கடையில் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றது, இதில் வந்துட்டு அவங்க எவ்வளோ டைம் அந்த ஆயிலை ரீஹீட் பண்ணுறாங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க நிஜமாகவே ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கீங்களோ இல்லையோ, உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. ஸோ இந்த அதிக ஹீட்டில் ப்ராசஸ் பண்ணாத கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வெண்ணெய், நெய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப அளவாக வந்துட்டு நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியம் எப்போவுமே நல்லா இருக்கும். அளவுக்கு அதிகமாக போகும்போதும் இல்லை திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். ஸோ உங்களுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்கு சமையலுக்கு எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கவனிக்கிறது தான்.
கடையில் வாங்குற ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே நெய் கிடையாது. இந்த வனஸ்பதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஹைட்ரஜனேட் பண்ண வெஜிடபிள் ஆயில் தான் அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு சுகரும் ரீஃபைண்டு சுகர், இந்த ஆயிலும் வந்துட்டு ரீஃபைண்டு ஆயில்னு எல்லாம் ஒன்று சேரும்போது தான் அது வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பாம்பை விட உங்கள் உடம்புக்கு ரொம்ப கெடுதலான விஷயம் இந்த கடையில் வாங்கக்கூடிய ஸ்வீட்ஸ் தான். ஸோ கொழுப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்கள் உடம்புக்கு ஒரு அளவு வரைக்குமே கொழுப்பு தேவை தான். ஸோ இந்த நல்ல கொழுப்பு நல்ல ஆயிலெலாம் வந்துட்டு சமையலுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு வந்துட்டு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.